வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமல்நாதன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். 50 பெண் ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு நியமனம். இலங்கை போக்குவரத்து சபை தீர்மானம். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரி கையெழுத்து போராட்டம். பாடசாலை மாணவிகளின் கற்ப வீதம் அதிகரிப்பு. இஸ்ரேல் இளைஞர்களை ஏற்றிச் சென்ற பஸ் தீ விபத்து, ஒருவர் காயம். தொடர்பான இலங்கை செய்திகள். இலங்கை போக்குவரத்து சபை 50 பெண் ஓட்டுநர் நடத்துனர் பதவிகள் உட்பட 750 ஓட்டுநர் நடத்துனர்களை நியமிக்க முடிவு செய்துள்ளது. அதன்படி 425 ஓட்டுநர்கள் மற்றும் 275 நடத்துனர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட உள்ளனர். இதில் தலா 50 ஆண் மற்றும் 25 பெண் நடத்துனர்கள் உள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபையின் துணை பொது மேலாளர் இந்திகா குலதிலக கூறுகையில், இவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் ஆட்சேர்ப்பு செய்யப்படுவார்கள் என்றும் எதிர்காலத்தில் அவர்களின் சேவைகள் நிரந்தரமாக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையால் பெண் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை ஆட்சேர்ப்பு செய்வது நீண்ட வரலாற்றின் பின்னர் நடைபெற்று வருவதாகவும், கொழும்பு பெண்கள் பள்ளி போக்குவரத்து பேருந்து சேவைகளுக்கு அவர்களை பணியமர்த்துவதே இதன் நோக்கம் என்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆட்சேர்ப்புகளின் முக்கிய நோக்கம் கிராமப்புற பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது என்றும் 18 முதல் 45 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த மாதம் 31ஆம் தேதிக்கு முன் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் வாரியம் கூறியுள்ளது. ஓட்டுநர் பணிக்கு வயது 21 முதல் 45 வயதுக்குள் இருக்க வேண்டும். கல்வி பொதுச் சான்றிதழ் சாதாரண தர தேர்தலில் கணிதம், தாய்மொழி உள்ளிட்ட 6 பாடங்களில் 2 மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 5 அடி உயரம், நல்ல ஆரோக்கியம், 3 வருட நீட்டிப்புடன் கூடிய கனகரக வாகன ஓட்டுநர் உரிமம் ஆகியவை கூடுதல் தகுதிகளாகும். நடத்துனர் பணிக்கு 18 முதல் 45 வயது வரை நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். கனகரக வாகன ஓட்டுநர் உரிமத்தை தவிர அனைத்து தகுதிகளும் பொருந்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு கோரி நாட்டின் பல பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் கையெழுத்து சேகரிக்கும் போராட்டம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டது. சம உரிமை இயக்கம் என்ற அமைப்பில் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்திற்கு அருகில் இன்று முற்பகல் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இன்னும் ஒரு அடக்குமுறை வேண்டாம், பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு இப்போதாவது நீதியை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. முன்னதாக கிளிநொச்சி, மன்னார் மற்றும் மட்டக்களப்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் இவ்வாறு கையெழுத்து சேகரிக்கும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சமீப காலமாக பாடசாலை மாணவிகளிடையே கர்ப்பம் தரிப்பது அதிகரித்து வருவதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், 18 வயதுக்குட்பட்ட மாணவிகளின் கர்ப்பங்கள் அவர்களை பாதிக்கப்பட்டவர்களாக மாற்றுவதுடன் பல்வேறு சிக்கல்களை உருவாக்குகின்றன. இதனால் பெற்றோரின் கவனிப்பு இல்லாமல் எதிர்காலத்தில் சமூகத்தில் கைவிடப்பட்ட அல்லது அனாதையாக்கப்பட்ட குழந்தைகளின் பிறப்பு ஏற்படுகிறது. இதை தடுக்க அரசாங்கமாக நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். கல்வி அமைச்சுடன் இணைந்து இளம் பருவ பெண்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு பாலியல் கல்வி மற்றும் விழிப்புணர்வு குறித்து தெளிவான புரிதலை வழங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பிறகு அதற்கான முழு பொறுப்பு ஒரு பெண்ணின் மீது மட்டும் விழுவதில்லை. அனாதையாகவோ அல்லது கைவிடப்பட்டவர்களாகவோ சமூக களங்கத்தையும் பாவத்தையும் சாபத்தையும் சுமக்க நேரிடுகின்றது. எனவே உறவு வைத்திருக்கலாம், ஆனால் பொறுப்பான குடும்ப உறவு இல்லாமல் குழந்தை பெறுவது சாத்தியம் இல்லை என்றால் கர்ப்பத்தை தடுக்க அறிவியல் முறைகளை பின்பற்ற வேண்டும். கரு உருவான பிறகு அதை அழிப்பது குற்றவியல் கொலையாகும். ஆகவே குழந்தைகளை அனாதைகளாகவோ அல்லது சமூகத்தால் கைவிடப்பட்டவர்களாகவோ ஆக்காமல் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். அத்தோடு பாடசாலை மாணவிகளின் கர்ப்ப வீதமும் பாடசாலை மாணவிகளாக இருக்கும் தாய்மார்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருவதாகவும் கவலை தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் உள்ள கிரியாத் மெலாக்கி பகுதிக்கு அருகே வேளாண்மை துறையில் பணிபுரியும் 20 இலங்கை இளைஞர்களை ஏற்றி சென்ற பஸ் தீப்பிடித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அங்கிருந்த இளைஞர்கள் கண்ணாடிகளை உடைத்து வெளியே சென்றுள்ளனர். அவ்விபத்தில் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த இளைஞர்களுக்கும் பெரிய காயங்கள் எதுவும் இல்லை எனவும், குறித்த விபத்தில் பஸ் முற்றிலும் எரிந்து தீக்கிரையாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குருநாகல் பரகதனிய சிங்கப்புர பகுதியில்
வயல்வெளியில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்ட சிசுவை தத்தெடுக்க 1000க்கும் மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள் வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அமெரிக்கா மற்றும் இத்தாலி போன்ற நாடுகளில் வசிக்கும் இளைஞர்களிடமிருந்து பல அழைப்புகள் வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குழந்தையை தத்தெடுப்பது குறித்து விசாரித்த அனைவருக்கும் தத்தெடுப்பு செயல்பாட்டில் உள்ள சட்ட நடைமுறைகள் தொடர்பாக தெரிவிக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் குழந்தையின் தாய் யார் என்பது குறித்து விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தலவத்துக்கொடவில் உள்ள சனசமூக மண்டபத்திற்கு வெளியில் இன்று துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளது. வர்த்தகர் ஒருவருக்கும் கலால் அதிகாரி ஒருவருக்கும் இடையில் ஏற்பட்ட கடும் வாக்குவாதத்தினால் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வாக்குவாதம் நீடித்ததால் வர்த்தகர் துப்பாக்கியை கலால் அதிகாரியின் முன் காட்டியுள்ளார். இதனை அடுத்து கலால் அதிகாரி அவரிடமிருந்து துப்பாக்கியை பறித்து அருகில் உள்ள சுவரில் 4 முறை சுட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தலங்கம காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்த பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்ற தலங்கம காவல் நிலைய அதிகாரிகள் துப்பாக்கியை கைப்பற்றி சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். இன்றைய காலத்தில் தங்கள் தேவைக்கு துவிச்சக்கர வண்டியை பயன்படுத்துபவர்களை விட தேக ஆரோக்கியத்துக்காக பயன்படுத்துபவர்களே அதிகம். இன்றைய இளைஞர் சமூகத்திடம் துவிச்சக்கர வண்டி பாவனையை ஊக்குவிக்க வேண்டும். இவ்வாறு வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் என் வேதநாயகம் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். பிரபல சைக்கிளோட்ட வீரர் அமரர் அகஸ்டின் ஞாபகார்த்த மாபெரும் சைக்கிளோட்ட போட்டி 2025 பரிசளிப்பு நிகழ்வு சிரேஷ்ட வெளிநாட்டு சேவை உத்தியோகத்தர் அகஸ்டின் கிறிஸ்டிரூபன் தலைமையில் கிளிநொச்சி கூட்டுறவு கலாசார மண்டபத்தில் இன்று சனிக்கிழமை இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக பங்கேற்ற ஆளுநர் தனது உரையில் முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தர் அடிகளாரின் துறவர நூற்றாண்டு விழா இன்று மானிப்பாய் இந்து கல்லூரியில் இடம்பெற்றது. புத்த சாசன மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சு, இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்களம், யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம், யாழ்ப்பாண பிரதேச செயலகம், அகில இலங்கை இந்து மாமன்றம், யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கம், மானிப்பாய் இந்து கல்லூரி ஆகியன இணைந்து இந்த துறவர நூற்றாண்டு விழாவினை ஏற்பாடு செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியின் முதன்மை விருந்தினராக கௌரவ சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன கலந்து கொண்டதுடன் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜெயச்சந்திரமூர்த்தி, ரஜீவன், வைத்தீரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எஸ் ஸ்ரீபவானந்தராஜா, யாழ் மாவட்ட அரசாதிபர் எம் பிரதீபன், பிரதேச செயலாளர்கள் செந்தமிழ், சொல்லருவி, எஸ் லலிசன், ஆசிரியர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். குருவர்களுடைய தலைமையிலே பூஜை வழிபாடுகள், முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்த அடிகளாருடைய ஒரு பூஜை மற்றும் விழாவிற்கான ஆசியுரை ஆகியன நிகழ்த்தப்பட்டு தற்போது ஊர்வலமாக முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்த அடிகளாருடைய இந்து கல்லூரி வளாகத்திலே இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் பாராளுமன்றத்தின் சபாநாயகர் வைத்திய கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன அவர்கள் மலர் மாலை அணிவிக்கின்ற நிகழ்வு இடம்பெறுகிறது. அணிவிக்கின்ற நிகழ்வு தற்போது இடம்பெறுகிறது. ஜனார்தமூர்த்தி அவர்களை அழைக்கிறோம். அவர்களுடைய கரங்களினால் தற்போது நந்தி கொடி ஏற்றி வைக்கப்படும். நடனத்தினை வழங்குகின்ற மாணவர்களுக்கு பாட்டு நுண்கலைமானி திருமதி மிருதங்கம் கலாவித்தகர் திரு சுந்தரராசா சுந்தரலிங்கம் ஓகன் இசை வழங்குகிறார்.
மற்றும் நினைவு முத்திரை வரலாற்று சிறப்பு மிகுந்த தருணமாக 2025ஆம் ஆண்டு இன்றைய தினத்திலே யாழ் மாரிப்பாய் இந்து கல்லூரியிலே சுவாமி விபுலானந்தர் அவர்களுடைய நினைவு முத்திரை வெளியிட்டு வைக்கின்ற நிகழ்வு. இப்போது அதனை திரு லங்காடி சில்வா அவர்கள் சபாநாயகர் அவர்களுக்கு வழங்கி வைக்கின்றார். இந்த வேளையில் அதனை பெற்றுக் கொள்வதற்கு பொருளாளர் மேடைக்கு வருகை தருமாறு முத்திரையை பெற்றுக் கொள்வதற்காக இப்போ ஸ்ரீ கொண்டுதான் அதனை தொடர்ந்து சபாநாயகர் ஊடாக அது பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் தொடர்பான உலகச் செய்திகள். சிங்கப்பூர் நாட்டில் ஒரு சக்தி வாய்ந்த சைபர் தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த சைபர் தாக்குதல் அரச நிறுவனங்கள் உட்பட முக்கிய அமைப்புகளை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் கே சண்முகம் இந்த சைபர் தாக்குதல் UNC 3886 என அடையாளம் காணப்பட்டதாக கூறியுள்ளார். சிங்கப்பூரில் பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உள்ளிட்ட முக்கியமான துறைகளில் உள்ள அமைப்புகள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் இந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸ் நிலையத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 பேர் உயிர்ந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கிழக்கு லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள விஸ்கைலூஸ் மைய அகாடமி பயிற்சி நிலையத்திலேயே குறித்த வெடி விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்து தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அமெரிக்க ஆண்டனி ஜெனரல் பாண்டி 3 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் வெடி விபத்திற்கான காரணம் தெரியவில்லை, இது குறித்து விசாரணை நடத்தி வருகிறது எனவும் கூறியுள்ளார். இந்த விபத்து குறித்து அமெரிக்க புலனாய்வு அமைப்பான FBI அதிகாரிகள் விசாரணை நடத்த இருக்கின்றனர். வெடிகுண்டு தொழில்நுட்ப வல்லுநர்களுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளதாக லாஸ் ஏஞ்சல்ஸ் அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் லாரா எமில்லர் தெரிவித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது விளையாட்டு செய்தி. 2024ஆம் ஆண்டு விளையாட்டுகளுடன் தொடர்புடைய குற்றச் செயல்களுக்கான அதிகமான முறைப்பாடுகள் கிரிக்கெட் தொடர்பாகவே பெறப்பட்டுள்ளதாக விளையாட்டு குற்றச் செயல்கள் தடுக்கும் விசேட விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி கிரிக்கெட் ஆட்ட நிர்ணய சதிகள், தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்துகள் பயன்படுத்தல் போன்ற காரணங்களுக்காக 9 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. 2024ஆம் ஆண்டில் மொத்தமாக 27 விளையாட்டு குற்றச் செயல்கள் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இதில் கிரிக்கெட்டுடன் எல்ஏ, ஹாக்கி, யூடா, மேசைப்பந்து, கபடி மற்றும் பேட்மிண்டன் போன்ற விளையாட்டுகளும் அடங்குகின்றன. இவற்றில் பல புகார்கள் 2024 ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக் மற்றும் லெஜண்ட்ஸ் கப் போட்டிகளின் போது இடம்பெற்ற சம்பவங்களை அடிப்படையாக கொண்டவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2025ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் இந்த விசாரணை பிரிவுக்கு 3 முறைப்பாடுகள் மட்டுமே கிடைத்துள்ளதாக போலீஸ் தெரிவித்துள்ளது. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம்.